கேர்ள்ஸ் இன்றைக்கி செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். தொடர் வரிசைகள், கூட்டுத்தொடர் வரிசைகள், ஸ்பெஷல் சீரீஸ், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், இதெல்லாம் நம்ம செகண்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். இதில் கடைசி சாப்டரான ஸ்பெஷல் சீரீஸை தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது சிறப்பு தொடர்கள். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் எப்படி இருக்கும்னா இயலெண்கள் ஃபார்மேட்டில் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். அதில் ஒரு 4 டைப் இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 அண்ட் so on to n. சில சமயம் அதனோட ஸ்கொயர்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கும், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சுரல் நம்பர்ஸ் we are going to find out the summation of series. சம்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறது. கூடுதல் கண்டுபிடிக்கிறது ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம கணித வல்லுநர்கள் அழகாக ஃபார்முலாஸ் வச்சு எப்படி போடலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வெறும் இயலெண்களை மட்டும் கூட்டினா என்ன ஃபார்முலானா n × n + 1/2. n × n + 1/2. n என்பது லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதுதான். 1லேருந்து 20 வரைக்கும் இருக்குன்னா k = 1 to n. ஸோ k அதாவது சம்மேஷன் ஆஃப் k = n × n + 1/2. இப்போ n இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூஸ் போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். ஓகே, ஸோ ரைட் த ஃபார்முலா. k = 1 to 20 வரைக்கும் இருக்குது. ஓகே, அடுத்தது 20 × 21/2. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ 21 × 10 என்னது 210. ஸோ வித்தவுட் ஆடிங் one number we can use the formula and find out the sum. Very easy. Yeah, find the sum of 4 + 8 + 12. இதே மாதிரி ஒரு சீரீஸ் நம்ம இதில் இந்த சாப்டரில் கொடுக்கப்படல. ஆனால் இயலெண்கள் வர மாதிரி நம்ம இந்த சம்மை மாற்ற முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ நான் 4ஐ வெளியே எடுத்துடுறேன். ஸோ உள்ளே என்ன எழுதுனா 1 time 2 time 12 4 3 times and dot 40 இருக்கு இல்லையா. 40ல் 4 10 times. ஸோ நம்ம அந்த இது நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். 4 × k summation of k = 1 to 10. ஸோ n × n + 1/2. முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும் எல்லாத்துக்குமே. ஸோ 10 × 11/2 5. ஸோ 55 வருது. சரியா? இதோட 4ஓட பெருக்கிக்கோ. இந்த 4ஓட இந்த 55ஐ பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 220 கிடைக்கும். மேஜிக் மாதிரி தான் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது நம்ம. அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் 11 12. பாதியிலேருந்து கேட்டிருக்காங்க. எப்பயுமே நம்ம ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணலான்னா 1லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 2 3 இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 11. டாட் போட்டு ஃபஸ்ட்டு 1லேருந்து 30 வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் 1லேருந்து இதனோட ப்ரீவியஸ் நம்பரை கண்டுபிடிக்கலாம். அப்போ மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இதனோட சம்மேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அகெயின் we are using this formula k = 1 to n × n + 1/2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த சீரீஸ்க்கு முதல்ல தனியாக பார்க்கலாம். 30 × n + 1 31/2 மைனஸ் இங்கே 10 × 10 + 1 11/2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாம். 15 times போகும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 465 மைனஸ் 210ல் 5 times. ஸோ 55. So answer is 410. This is the answer. Okay. இப்போ அடுத்தது பார்க்கலாமா? The sum of cubes of natural numbers. Sum of cubes. Cubesனால் என்னது? கணங்கள். 1 cube 2 cube 3 cube அந்த மாதிரி. ஆனால் இயலெண்கள் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா k = 1 to n × n + 1/2 the whole square. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 1 cube 2 cube. இப்போ 1 cubeனா 1 தான் வரும். 2 cubeனா 8, 3 cube 27. இப்படி போட்டு கண்டுபிடிக்கிறத விட ஜஸ்ட் ஃபார்முலாலே போட்டுடலாம். ஸோ சிக்மா k k = 1 to 10 வரைக்கும் தான் இருக்குது.
கே கியூப் போட்டுக்கோங்கம்மா. இப்போது n வந்து பார்த்திங்கன்னா 10, 10ஓட 1 கூட்டினேன்னா 11/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது 5, 55. 55 ஸ்கொயர் பண்ணுங்க. That is the answer. You multiply and see. 55 into 55. See what answer you get. I think 3000 something will get. I'll do it here. Yeah, 3025 we are getting. Good. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் நடுவுலேருந்து கேட்டிருக்கோம் 11 cube 12 cube and 20 cube வரைக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே முதல்ல 1 cubeலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டாட் டாட் 20 cube, அப்புறம் மைனஸ் 1 cube 2 cube, இதனோட ப்ரீவியஸ் நம்பரை கழிக்கணும். ஓகே, இப்போது இது 20 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வாய்ப்பாடு என்னென்னா கே க்யூப்க்கு k is equal to 1 to n is equal to n into n plus 1/2 the whole square. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். here 20 into 21/2 the whole square minus இங்கே பார்த்தீங்கன்னா 10 into 10 plus 1 11/2 the whole square. இது 5. ஸோ 55 whole square வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 times போகுது. ஸோ 210 whole square. இப்போ இதை பெருக்கிங்கன்னா 441 வரும். இது 3025 வரும். இதுக்கு கழித்து ஆன்சர் போட்டுக்கணும். ஓகே கேர்ள்ஸ், புரியுதா? I think this is the answer and you verify it. Okay, thank you girls. அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இயல் எண்கள்னால் நேச்சுரல் நம்பர்ஸ், வர்க்கங்கள்னா ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா கே ஸ்கொயர் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n n into n plus 1 to n plus 1/6. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். k is equal to 1 to what? n is equal to n into n plus 1. எல்லாத்துலேயும் ஃபார்முலா எழுதுங்கம்மா, அதுக்கு ஒரு மார்க்கு தருவாங்க, அது மிஸ் பண்ணக்கூடாது. இப்போது சிக்மா k is equal to 1 to எந்த நம்பர் வரைக்கும் இருக்குது பாருங்கள், 12 வரைக்கும் இருக்கா? ஸோ கே n இருக்க இடத்துல 12 போடணும். 12 into 13 into 12 2s are 24, 24 plus 1 25/6. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 26 into 25 வரும். டுவெண்ட்டி 150, பாக்கி 15 இருக்குது. 25 2 50, 50ஓட அந்த 15 ஆட் பண்ணிங்கன்னா 65 வரும். ஸோ 650 வந்து ஆன்சர். இப்போ இது வந்து 2 மார்க்ஸில் தான் இந்த மாதிரி சம்ஸ் வருமா. இப்போ 5 மார்க்ஸ்லனா இந்த மாதிரி பாதியிலேருந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லேருந்து கடைசி வரைக்கும் போட்டுக்கோ. மைனஸ் திருப்பி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லேருந்து இதனோட ப்ரீவியஸ் நம்பர் என்னன்னு பாருங்கள், 11 ஸ்கொயர். இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோ முதல்ல, அப்போ தப்பு வர்றது. ஸோ இங்கே திருப்பியும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. சிக்மா கே ஸ்கொயர் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n n into n plus 1 into 2n plus 1/6. இப்போ n வந்து இங்கே என்ன பார்த்துருக்கோம், இதுக்கு தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். 20ஓட 1 ஆட் பண்ணால் 21, அடுத்தது 41/6 மைனஸ் இப்போ 11 வரைக்கும் முடியுது. ஸோ 11 plus 1 12, 12 into
23/6. அடிக்க முடிஞ்சால் இங்கே அடிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆல் அடிக்கலாம். ஸோ 2 10s are 20, 3 1s are 3 7s are 21. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது அழகாக மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 10ன்னா ஒரு 0 போட்டால் போகிறோம். மைனஸ் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 11 2s are 22, இல்லைன்னா 46 போட்டுக்கோ. 46ஓட 11 பெருக்கு. So 66, 11 4s are 44. இப்போ ஆன்சர் வந்து 4 6 3 2. This is the answer. So verify it, girls. Okay. அடுத்த சம் ரொம்ப ஈஸி. 2 மார்க் சம்ஸ் தான். ஒற்றை எண்களின் கூடுதல். ஒற்றை எண்ணா என்ன வரும்? 7 எண்களில் ஒற்றை எண்கள் 1 3 5 7 9 அப்படி. ஸோ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிக்மா k is equal to 1 2n minus 1 is equal to n squared. இதுதான் ஃபார்முலா கேர்ள்ஸ். இப்போ நான் 21 வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எத்தனை உறுப்புகள் இருக்கும் சொல்லுங்கள். 21ஓட ஒன்று ஆட் பண்ணால் 22. 22ல் பாதி உறுப்புகள் தான் இருக்குது. ஸோ 11. ஸோ நம்ம அது முதல்ல கண்டுபிடிக்கோம். n is equal to n plus 1/2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 22/2 is equal to 11. ஸோ ஃபார்முலா எழுதிடலாம். இப்போது சிக்மா 2n minus 1 is equal to n square. Here k is equal to 1 to n. Number of terms நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 11 square 121 is the answer. Thank you girls. ஸோ நல்லா படிங்க. மீதி இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி முடிச்சிருக்கணும். புரியுதா?